நேர்களே, தற்போது தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில பாரதிய ஜனதா எடப்பாடி கட்சிக்குள்ள, அதாவது அதிமுக எடப்பாடி, இந்த பிரிவுகளுக்குள்ள பெரும் பிரளயம் ஏற்பட்டிருக்கிறது. அவசரமாக டெல்லியின் அழைப்பை ஏற்று அமித்ஷா இன்று காலை தற்போது நான் அமர்ந்திருக்கிற இந்த வேளை அவர் டெல்லிக்கு புறப்படுகிறார். டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? இப்ப என்ன விளைவு? இரண்டாவதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய டாக்டர் அன்புமணி கிரீன்வேர் சாலையில் இருக்கக்கூடிய எடப்பாடி வீட்டுக்கு சென்றார். திலகபாமா, பாலு, சி.வி. சண்முகம், ராயபுரம் ஜெயக்குமார் இவ்வளவு பேர் இருந்தாங்க. அவங்க கூட்டணி விஷயமா அநேகமாக பேசி ஒரு தீர்வு எட்டக்கூடிய விவகாரத்தில் பாமகவோடு, அதாவது டாக்டர் அன்புமணி தலைமையிலான பாமகவோடு கூட்டணி முடிவாகி இருக்கிறது. அப்பா எந்த நேரத்திலும் இனி இந்த கூட்டணியில் சேர வாய்ப்பில்லை. அவர் அநேகமாக திமுகவை வலப்படுத்துவார். அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவனோடு பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொன்னேன். 7 இடங்களை கொடுப்பதற்கு திமுக முன்னெடுத்து வருவதையும் நான் சொல்லியிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியோடு நெருடல்கள் இருப்பதையும், 38 வேட்பாளர்களையும் 3 அமைச்சர்களையும் அதிகார பங்கு இதுவும் போகிறது திமுகவில். சரி, அதிமுகவில் ரொம்ப முக்கியமா நாம இப்ப பார்க்கிறது, இன்று காலை எடப்பாடி டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். டெல்லிக்கு அவர் அழைக்கப்பட்டு, அதாவது உள்துறை அமைச்சரை சந்திக்கிறார். எதற்காக அழைக்கப்பட்டார்? புதுக்கோட்டை மீட்டிங்ல இந்த காலை கிடைத்த தகவல்களின் ஒட்டுமொத்த சாராம்சம், அவர் முழுமையாக புறக்கணித்தார். பாரதிய ஜனதா என்டிஏ ஆட்சி மோடியின் ஆட்சி என்றார். அதற்கு மறுப்பு இருக்கிற மாதிரி எந்த கொம்பனாலும் அதிமுகவின் ஆட்சியை தடுக்க முடியாது என்று அவர் பதில் சொன்னார். வேலுமணி காத்திருந்தார். அழைப்பின் பேரில் 2 மணி நேரம். ஆரம்பத்தில் லேனா நாகேந்திரனுடைய அந்த பிரச்சாரத்தில் துவக்கி வைத்த பங்கு பெற்ற எடப்பாடி பழனிசாமி நிறைவு விழாவுக்கு அவர் வரவில்லை. இப்போ வரவேண்டிய காலகட்டம் ரொம்ப முக்கியம். கோலிஷன் பார்ட்னருடைய ஹெட்டா அமித்ஷாவும் எடப்பாடியும் சந்திப்பது ரொம்ப முக்கியம். அதிமுகவை வலப்பெறுவது முக்கியத்துல இந்த காலகட்டத்துல அவர் வரலங்கிறது ரொம்ப முக்கியமாக நமக்கு ஒரு விஷயமாக தென்படுகிறது. இன்றைக்கு ஜனவரி 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் இனியும் நிறைவு பெறாமல் இருப்பது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அதனால அவசர கதியில் உதாசீனப்படுத்துவது, பொங்கல் வைத்து புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரைக்கும் எல்லாம் நடந்திருக்கிறது. எல்லாவற்றிலும் உதாசீனப்படுத்திய திரு எடப்பாடி பழனிசாமி அழைப்பின் பேரில் அவசர கதியில் அவர் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இதற்குள்ள பல விசேஷங்கள் இருக்கிறது. எடப்பாடியிடத்தில் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை அவர் கேட்கக்கூடும். மற்றொரு தகவல், இந்த தேர்தல் முடியும் வரை எடப்பாடியை விட்டு வைக்க போவதாகவும், அதற்கு பின்பு அவருக்கு மிக ஒரு கடுமையான சக்கையை, அவருக்கு கடுமையான ஒரு மாற்றுதலை உருவாக்க அதிமுக தலைமைக்கு எதிராக பாஜக சில முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் இன்றைக்கு காலை செய்திகள்ல முன்னணி செய்தியாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து நமக்கு ஆதாரப்பூர்வமான கருத்துக்கள் ஒன்றும் இல்லை. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே கட்சியாக, தான் மட்டுமே தலைவராக, தான் எடுக்கும் முடிவுகள் மட்டும்தான் எல்லாம் செயல்பட வேண்டும் என ஒரு குதிரைக்கு லாயத்தை போட்ட ஒற்றை பார்வையில் அவர் பயணிப்பது அந்த கட்சியை மிக மோசமாக வலுவிழக்க செய்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை சேர்த்து கொள்ள வேண்டும், பாமகவை இணைக்க வேண்டும், மற்ற உதிரி கட்சிகளை எல்லாரையும் இணைத்தால் மட்டும்தான் பலம். தேமுதிகவிலிருந்து, ஜான் பாண்டியனிலிருந்து, கிருஷ்ணசாமியிலிருந்து 100 ஓட்டுகள், 1000 ஓட்டுகள், 2000 ஓட்டுகள், முதலியார் கட்சி, அதை போன்று ஐஜேகே எல்லாத்தையும் இணைத்து நின்று பிரச்சாரத்தை வலுப்படுத்த மத்திய தலைமை விரும்புகிற போது அதற்கு ஒரு விதத்திலும் பிடிகொடுக்காமல் இவர் பயணித்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் கடைசியா பேசின ஒரு 50 தொகுதிகளை கேட்டிருந்தாங்க. 85, 74 அப்படியெல்லாம் கேட்டாங்க. 150, 74, 150 + 74. அந்த 74 என்றால் 230 நாளில் 150 நீங்கள் போட்டியிடுங்கள், மீதி 74 கொடுங்கள், நாங்கள்
பிரித்து கொள்கிறோம் என்றுதான் பாரதிய ஜனதா கேட்டது. அதற்கு பிறகும் எதற்குமே பதிலளிக்காத ஒரு சூழ்நிலையில் பாஜக 50 தொகுதிகளில் 30 தொகுதிகளில் நான் கேட்பது நீ கொடுக்கணும். அது எங்கெல்லாம் உண்டான மதுரை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அதை போன்று விருதுநகர், அதை போன்று கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், சென்னை, சென்னை மத்திய கிழக்கு, இப்படி பல பகுதிகளில் நாங்கள் கேட்குற 30 தொகுதிகளை நீ கொடுக்கணும். மீதி 20 தொகுதிகள் நீ கொடுப்பதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட். இப்போ அமித்ஷாவை கண்டால் ஆட்டம் போடுகிற இந்திய அரசியல் தலைவர்களில் அவருக்கு ஆட்டம் கொடுக்குற அளவிற்கு இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக அழைக்கப்பட்டு அவர் தற்போது டெல்லிக்கு சென்றிருக்கக்கூடிய தகவல். தற்போது நான் அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அவர் டெல்லியிலே செல்ல போகிறார். இவரோடு அநேகமாக தம்பித்துறை கலந்து கொள்வார். மொழியாக்கம் செய்வதற்கு தம்பித்துறை போன்ற ஆள்கள் தேவை இருப்பார்கள். ரகசியமாக இந்த கூட்டத்தில் உணர்வு பூர்வமாக மட்டுமல்ல, உணர்ச்சி பூர்வமாகவும் அமித்ஷா கடுமையான எச்சரிக்கை விடுக்க இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அல்லது அவர் ஒரு விதமான சாணக்கியர், காட்ட வேண்டிய இடத்தில் காட்டுவார். இது சரியான நேரம் இல்லை என்பதை கூட அவர் மறைப்பொருளாக மறைத்து பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் விட்டு கொடுத்து போய் கதையை முடிப்பதற்கும் பாரதிய ஜனதா திட்டமிடலாம். ஏனென்று கேட்டால் நாட்கள் அவ்வளவு இல்லை. ஆக எடப்பாடி பழனிசாமி அப்போது அங்கு சென்று ஓபிஎஸ்ஐ டிடிவியை சேர்ப்பதற்கு அவர் மறுத்தால் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் 11 முறை தோல்வி கண்ட பிறகும், அனைத்து திட்டமும் தோல்வி அடைந்த பிறகும், உலக வரலாற்றில் ஒரு கட்சிக்கு சேர்பவர்களை எல்லாம் மறுத்து அனுப்பக்கூடிய ஒரு தலைவனாக மாறி இருக்கிற எடப்பாடி இப்ப இந்த நேரத்துல அவரு போய் கேட்பதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறார்கள்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இன்றைக்கு பலமிழந்த நிலையில்தான் எடப்பாடி தலைமையிலான அதிமுக இருக்கிறது. அதற்கு காரணம் ஒற்றுமை இல்லாத நிலை. இவர்கள் ஒற்றுமையாக இருந்திருந்தால், இவர்கள் மிக மிக ஒற்றுமையாக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலா அம்மா அவர்களை சேர்த்திருந்தாலே அந்த கட்சிக்கு வலிமை மிக மிக அதிகரித்திருக்கும். அதற்கு பின்பு எல்லா தலைவர்களும் இவர்களுக்கு கீழ்தான். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதில் எந்த விதமான மாற்றும் இருப்பதாக நான் சொல்லவில்லை. இது அதிமுக காரர்களும் ஒற்றுக்கொள்கிறார்கள், எதிர்கட்சியில் இருப்பவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், ஏனைய தலைவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். எடப்பாடியை தவிர எல்லோரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அவர் மட்டும் இந்த கட்சிக்கு வந்துவிட்டால் இந்த கட்சி மிகப்பெரிய வலு பெற்றுவிடும் என்பதை அனைவரும் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள், திமுக காரங்களாக இருந்தாலும் பிஜேபி காரங்களாக இருந்தாலும். ஆனால் இங்கே நமக்கான ஒரு தெளிவான திட்டம், இந்த திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது என்றால், கட்சி நமது கையில் கடைசி வரை இருக்க வேண்டும். வெற்றி தோல்வியை பற்றி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் ஆரம்பித்து வைத்த கட்சியினுடைய தலைவனாக, பொதுச் செயலாளராக எல்லா இடத்திலும் தன் பெயரை போற்று கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், அப்படியே நாம் பயணிக்கலாம் என்ற மாதிரி அவர் வந்து தற்போது திட்டம் போட்டு ஆட்டை கடித்து மாட்டை கடித்த கதையாக இப்பொழுது அமித்ஷா என்ன நினைக்கிறார், நம்மையே கடித்து விட்டார், இவர் நமது கூட்டத்துக்கு வரவில்லை, நம்மளை உதாசீனப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த கூட்டத்துல எல்லோருமே கலந்து கொண்டார்கள். எல்முருகன் கலந்து கொண்டார், அண்ணாமலை கலந்து கொண்டார், அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன், எல்லாரும் கலந்து கொண்டிருப்போது அதிமுகவிலிருந்து யாருமே கலந்து கொள்ளவில்லை. இதையெல்லாம் அவர் கேட்பார். எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறீர்களே, இது பொதுக்களத்தில் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகும் என்பதையும் கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதை கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது அவர் அங்கு பட்டுவிட்டு வருகிறார். இன்று மாலைக்குள் அவரது பேட்டி வெளியானால் அவர் என்ன சொல்ல போகிறார் பாஜகவின் கூட்டணியில் என்று தெரியும். ஏனால் இதற்கு மேலும் காலம் வந்து தவிப்பதற்கான இடமில்லை. தவினுடைய கதவுகள் மூடப்பட்டிருப்பதாகத்தான் இன்று வரைக்கும் நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 99.9%. எப்படி மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தவினுடைய தலைவராக செங்கோட்டையன் வந்த பிறகு எடப்பாடிக்கு அங்கே இடமில்லை, இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே போன்று தவிவை இவர் நிராகரிக்கிற நேரத்தில் 3டிவி தினகரனும் ஓபிஎஸும் சேர்ந்து இவரை காலி செய்வதற்கான திட்டங்களை அவர்கள் எடுக்கலாம். எல்லாமே ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள், இப்படி ஏனையமான அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம், கட்சிக்கு உரமாக விளங்கிய அன்வர் ராஜா போன்ற தலைவர்கள் எல்லாம் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசியலை எடப்பாடி முன்னெடுப்பது வேடிக்கையாக இருக்கிறது. தற்போது அவர் டெல்லிக்கு சென்றிருப்பது
எதற்காக என்ன ஏற்பட போகிறது என்பது இன்று மாலைக்குள் தெரியும். அடுத்த அப்டேட் வெர்ஷனோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.